வெல்கம் டு டாக்டர் மைக்லீஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் மைண்ட் செட் அண்ட் அவர் ரொட்டீன் லைஃப் என்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். சில பதிவுகளுக்கு முன்னாடி இதை பற்றி பார்த்துருக்கோம். த பாசிட்டிவ் மைண்ட் செட் எப்படியெல்லாம் நம்மளை சிறப்பான வழிகளுக்கு அழைத்து செல்லும் என்று. இப்போது ஒரு மைண்ட் செட்டுன்னு சொன்னாலே நம்மளை எந்த விதத்தில் இருக்கிறோம், எதெல்லாம் நம்மளுக்கு ஏற்புடையதாக இருக்கிறது. சிலவங்களுக்கு எல்லாத்துக்கும் எடுத்ததுக்கெல்லாம் கோபம் வரும், எடுத்தது எல்லாம் தவறாக தான் புரிஞ்சுப்பாங்க, எதுக்குமே பங்க்சுவேஷன் மாற்றி பேச தெரியாது, அப்படியே ஓப்பனாக பிளண்ட்டாக பேசுவாங்க. பிளண்ட்டாக பேசும்பொழுதே கேட்கும் பொழுதே எப்படி இருக்கும், எப்படி இருக்கு உடம்பு எப்படி இருக்கு அப்படி கேட்பாங்க. சுகவீனமாக இருக்கிறாங்களா, சுகம் சரியாக போச்சா அப்படி கேட்க மாட்டாங்களா இருக்கும். அந்த மாதிரிலாம் வரும்பொழுது அதுக்கு என்ன காரணம்? மைண்ட் செட்டில் ஒரு வினயம் இல்லை, மைண்ட் செட்டில் ஒரு பவ்யம் இல்லை, மைண்ட் செட்டில் ஒரு கார்டியாலிட்டி வளர்த்துக்கல, அன்பு பரிமாறக்கூடிய வார்த்தைகளை பேசுறதுக்கு அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இதுக்கு என்ன காரணம்? அவங்களோட மனப்பான்மை. அது மைண்ட் செட்டுன்றதால என்ன? மனப்பான்மை. மனம் மாறுதலுக்குட்பட்டது தான், அதுதான் ஏற்புடையது. எப்பொழுதுமே எல்லாருக்கும் எல்லா நேரத்திலும் மனம் என்று சொன்னாலே அது மாறுதலுக்கு உட்பட்டது. மனம் என்று சொன்னால் அது போய்கொண்டே இருக்கும், ஒரு இடத்துல நிற்காது. இதெல்லாம் வாஸ்தவம் தான், ஏற்புடைய செய்திகள். இது நம்ம இன்னைக்கு எதையும் புதுசாகவே சொல்லலை. ஆல்ரெடி we have learned about all these things. இது எல்லாமே இதை பற்றி நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஆனால் மனம் என்பதை காட்டிலும் மனப்பான்மை, ஒரு விஷயத்தை எவ்வாறு அணுக வேண்டும் அதற்கு ஒரு மனப்பான்மை இருக்கணும் இல்லை. அப்படின்னா என்ன சொன்னேன்? ரெடி டு லேர்ன் திங்ஸ். அது இருந்த பிறகுதான் நம்மளால மனப்பான்மையை வளர்த்துக்கொள்ள முடியும். மனப்பான்மை என்ன சொன்னால் என்ன? நல்லபடியாக வளர்த்து நம்மளால் படிக்க முடியுமே, டஃப் ஜாபானே. இது 2 பேஜ் படிக்கணும் இந்த எஸ்ஏக்கு, அவ்வளோதானே. ஒரு தடவை நல்லா படிச்சுடலாம், அப்புறம் we can try to write something about it. அதை பற்றி நம்ம எதாவது எழுத தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு தோணும். அதனால் என்ன, எதையும் எளிதாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனம் வேண்டும். எது வந்தாலும் அதை ஃபேஸ் பண்ணணும். இப்போ ஒரு வேலை செய்யறதுன்னு ஆரம்பிச்சிட்டோம், ஒரு என்டையர் கிளீனிங் வைங்களேன், டஸ்டிங் கிளீனிங் அப்படின்னு சொன்னால், இந்த டஸ்டிங் கிளீனிங்கிறது வந்து டஃப் ஜாபாக தான் இருக்கும். ஆனால் எடுத்துக்கொண்ட பிறகு அந்த வேலையில் என்ன பண்ணக்கூடாது? ஒரு சுணக்கம், நான் செய்ய மாட்டேன், இது பாதியிலே நிறுத்திவிடலாம், ஆரம்பித்த உடனே அங்கேயே முடிச்சுடலாம் அப்படிலாம் நினைக்கக்கூடாது. அதுக்கு என்ன காரணம்? மனம் வந்து செய்யக்கூடிய வேலைகளுக்கு ஒரு ஈடுபாடு காட்டலை, அதெல்லாம் தான். அந்த மாதிரி வரும்பொழுது டெய்லி ரொட்டீன்லையும் நம்மளோட பாசிட்டிவ் மைண்ட் செட் எப்படியெல்லாம் இருக்கும் அப்படின்றத பார்க்க துவங்கலாம். ஆனால் இதை பற்றி ரொம்ப விரிவாக வரப்போகிற பகுதிகளில் நம்ம பார்த்துடலாம். ஏன்னா மனப்பான்மை தான் எல்லாவற்றிற்கும் அடிப்படை. பாடம் படிக்கிறதா இருந்தாலும், வகுப்புக்கு சென்று வரதா இருந்தாலும், எக்ஸ்ட்ரா கிளாஸ் படிக்கிறதா இருந்தாலும், இப்போ இருக்க ப்ரெசன்ட் ட்ரெண்ட் இருக்கே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதை படிக்கிறதுக்கு கூட அந்த மனப்பான்மை வேணும். சிறப்பாக தொடர்ந்து செய்ய வேண்டும். அப்புறம் ஒரு ஆய்வு கட்டுரை எழுதணும்னு சொன்னால் ஆரம்பித்த உடனே ஆய்வு கட்டுரையெல்லாம் முடியாது. ஆய்வு கட்டுரைக்கு என்னெல்லாம் நம்ம எழுதணும்னு நினச்சிக்கிறோமோ, எந்த தலைப்பில் எழுதணுமோ அதற்கு தொடர்புடைய செய்திகளை தொடர்ந்து சேகரித்து கொள்ள வேண்டும். ஒரே ஒரு நாள் 2 மணி நேரம் ஒரு இன்டர்நெட்டில் உட்காண்டாலே ஆய்வு கட்டுரைக்கு தேவையான செய்திகளை எடுத்துக்க முடியாது. பிகாஸ் நம்ம எதை எழுதணும்னு துவங்குறோமோ அதில் எந்த விஷயமும் விடாது இருக்கணும். We should collect all sort of information pertaining to the topic. எல்லாத்தையும் பார்த்துட்டு எல்லாத்தையும் தேர்ந்தெடுத்து சேகரித்து வைத்த பிறகு மறுபடியும் தொடர்ந்து எல்லாத்தையும் ஒரு தடவை வாசித்து பார்த்தா தான் எது அதற்கு ஏற்புடையதாக இருக்கும், எது அதுலேருந்து விலகி நிற்கிறது அப்படின்னு நமக்கு தெரிய வரும். அது கூட ஒரே ஒரு தடவை படித்தாலே போராது. ஏன்னா நிறைய கலெக்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா. த காமுட் ஆஃப் ஐடியாஸ் மஸ்ட் பி தேர் நம்மளோட மனசில். அப்போ அந்த காமுட்ன்றது அந்த கூட்டத்தில் நம்ம எல்லா விஷயத்தையும் பார்த்தாக்க எல்லாமே சரியாக இருக்க மாதிரி தான் தோணும். அப்படி இல்லை, எல்லாம் சரியாக இருந்து தான் எடுத்துருக்குறோம். ஆனால் கூட சரியாக இருந்தால் கூட தகுதியானது தான் ஆர்டிக்கல்குள்ளே வரணும், தகுதி இல்லாததெல்லாம் உள்ளே சுழைக்க முடியாது. அதனால் உள்ளே நுழைக்க முடியாதுன்னு சொல்கிறதுனால ஒரு தடவைக்கு 2 தடவை அதை எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ண பிறகு வாசித்து பார்க்கணும். நம்மளுக்கு வசதி இருக்குன்னு வைங்க, அது அப்படியே இன்டர்நெட்டில் கம்ப்யூட்டரில் போட்டு நம்மளுக்குன்னு அதுக்குன்னு ஒரு ஃபைல் ஒரு ஃபோல்டர் தயார் பண்ணி அதில் எல்லாத்தையும் போட்டுட்டு அதுக்கப்புறம் அதில் எழுதாமல் மொத்தத்தையும் வாங்கி படிக்கலாம். மொத்தத்தையும் படித்து பார்த்தா எதெல்லாம் அவே ஃப்ரம் தி டாபிக் இருக்குது, எதெல்லாம் ரொம்ப இன்ட்ரிகேட்டாக போகிறது அப்படின்னு பார்த்து அதெல்லாம் பிளாக் பண்ணி கட் அண்ட் பேஸ்ட் பண்ணி வெளியில் எடுத்து வச்சுட்டா அப்புறம் அந்த ஆர்டிக்கல் ஒரு பொருளுக்கு உடையதாக வரும். இது நம்ம சொல்கிறது வந்து இப்போ நம்ம சொல்கிற மாதிரி இந்த 5 நிமிஷத்துலேயோ 10 நிமிஷத்துலேயோ செய்யக்கூடிய வேலை இல்லை. முதல்ல 3லேருந்து 4 வாரம் வரைக்கும் தொடர்ந்து அந்த டாப்பிக்கில் நம்ம வந்து செய்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த டாப்பிக்கில் இருக்கிற செய்திகளை சேகரித்த பிறகு அதை 2 அல்லது 3 நாளைக்கோ 4 நாளைக்கோ படித்து பார்த்துட்டு அப்புறமா அதை கட் அண்ட் பேஸ்ட்டாக காப்பி பேஸ்ட்டு பண்ணுறதா பார்த்தா திங்ஸ் வில் பி இன் அவர் ஸ்ட்ரைட். அதுக்கப்புறம் அதுக்கு எல்லாம் பண்ணி முடிக்கிறதுக்கு எத்தனை ஆகும்? 5 to 6 weeks, சிலப்போ 8 weeks கூட ஆகிடும். 8 வாரம் ஆனால் தான் அந்த ஆர்டிக்கல் வந்து ஏற்புடையதாக இருக்கும். தட் வில் பிரிங் மோர் ப்ரைஸ் அண்ட் அக்கலர்ட்ஸ், ப்ரைஸ் ஒர்த்தியாக இருக்கும்.
அதை காட்டிலும் ஒரு மைண்ட் செட்டில் எதுவுமே தொடர்ந்து செய்யக்கூடிய ஒரு பர்சுவேஷிவாக ஒரு வேலை செய்யாதவாளுக்கு அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் ஆய்வு கட்டுரை எழுதணும் வைங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க, ஆரம்பிக்கச்சேவே அதை முடிச்சுடலான்னு நினைப்பாங்க. அது சாத்தியமே இல்லை, ஆரம்பிக்கச்சேவே முடிக்க முடியாது. அப்படி இருந்தால் தே ஆர் அன்ஃபிட் டு ரைட் தோஸ் டைப் ஆஃப் ஆர்டிகல்ஸ். அந்த மாதிரி ஒரு ஆர்டிக்கல் எழுதுறதுக்கு அவங்க தகுதி இல்லாதவங்கன்னு ஆகிடும். இந்த மைண்ட் செட் மூலமாக இப்போ நம்ம ஒரு எங்கேயோ வெளியில் போகிறோம், நம்மளோட ரசிக்கணும், நம்ம போகிற பயணம் ரசிக்கணும் அப்படின்னு சொன்னால் அப்போ என்ன இருக்கணும், ரொம்ப லக்கேஜ் இருக்கக்கூடாது. அது எல்லாரும் சொல்லக்கூடிய விஷயம்தான். இப்போ நம்ம எங்கேயோ ஒரு இடத்துக்கு போகிறோம், ஒரு ரயில் ஜெர்னி அப்படின்னு வைங்களேன், ட்ரெயினில் ட்ராவல் பண்ண போகிறோம்னு சொன்னால் ரொம்ப லக்கேஜ் எடுத்துன்னு போகாமல் கேஷுவலாக ஒரே ஒரு பேகு, ஒரு பைசா வச்சுக்கிற ஒரு பேக் ஒன்று, ஒரு ட்ரெஸ் போட்டுக்கிற ஒரே ஒரு பேகு அப்படி எடுத்துகிட்டு போனால் தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், நம்ம அந்த பயணத்தை ரசிக்க முடியும். இல்லை போனால் நிறைய சாமான் எடுத்துன்னு போகிறோம் அப்படின்னா அதெல்லாம் எடுத்து அதை பத்திரமா பார்த்துக்கணும், அதில் ட்ராவல் இருக்கணும். ஆனால் இது நம்ம சொல்கிறது இந்த பயணம் ரசிப்பதற்கு ஆனால் லக்கேஜ் சுமை குறைவாக இருக்கணும்னு சொல்கிற வார்த்தை முன்னாடி காலத்துலேயே இருக்கும், இப்போ இருக்காது. இப்போ வேறு வி ஆர் கோயிங், அதுக்கு என்ன பண்ணுறோம், அதுக்குன்னு ஒரு வெஹிக்கிள் புக் பண்ணிக்கிறோம், நம்மளோட சாமானெல்லாம் வச்சுக்கிறதுக்கு சரியாக இருக்குது, உணவுக்காக ஒரு பேக் எடுத்துன்னு போகிறோம், ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ்க்கு ஒரு எடுத்துன்னு போகிறோம்னு சொன்னால் பயணம் ரசிக்கணும் என்று சொன்னால் லக்கேஜ் குறைவாக இருக்கணும்னு காட்டிலும் வசதிகளோடு போனாக்க எந்த பயணமே ரசிக்கும். அதில் கூட சாப்பாடு என்ன பண்ணுவாங்க, நிறைய பேர் வெளியில் வாங்கிடலாம், கடையில் பார்க்குற இடத்துல பார்த்த சாமானை வாங்கி சாப்பிட்டுடலாம் அப்படின்னு நினச்சா அது உபாயமான ஒரு பயணமாக தான் இருக்கும். ஏன்னு கேட்டால் வந்த உடனே அந்த உணவு நம்மளுக்கு செரிமானம் ஆகலை, வயத்துக்கு ஒத்துக்கலைன்னு சொன்னால் அப்புறம் அதுக்கு அடுத்த 3 நாளைக்கு இன்டிஸ்போஸ்ட் அப்படின்னு ஒரு கார்டை எடுத்து தலைமையில் வச்சுட்டு படுத்துக்க வேண்டியதுதான். அது மாதிரி ஆயிரும். ஸோ தட் இஸ் ஆல்சோ நாட் அலவுட். அதுபோல் வாழ்க்கை என்கிற பயணம் ரசிக்க வேண்டும் என்று சொன்னால் எதிர்பார்ப்புகளை குறைத்து கொள்ள வேண்டும். இவங்க இதை செய்வாங்க, அவங்க செய்வாங்க, அதெல்லாம் பண்ணுவாங்கன்னு இல்லை. இந்த மனப்பான்மை என்கின்ற எண்ணத்தை நம்ம சிறப்பாக வளர்த்துட்டோம் வைங்க, அதாவது ரோல் டிஃபைனிங்கோ ரெடி டு டேக் த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், அது ரெண்டும் ஒன்றா போகிறதுன்னு சொன்ன வைங்க, அப்போ தான் அங்கே அந்த மைண்ட் செட்டு சிறப்பானதாக அமையும். ரெடி டு டேக் த லோட். இப்போ வந்து ஒரு 4 பேர் வீட்டுக்கு வர போகிறாங்க, எல்லாருக்கும் நம்ம சமைக்கணும் அப்படின்னு சொன்னால் சமைக்கிறது சிறப்பானது, ஏற்புடையது. ஏன்னு சொன்னால் ஃபுட்டோட குவாலிட்டி வி ஆர் ப்ரிப்பேரிங் அட் அவர் ஹோம், இட் இஸ் அண்டர் அவர் கண்ட்ரோல், அது அப்படி இருக்கும். ரெண்டாவது நம்ம கைப்பாட சமைச்சமான அது நம்மளுக்கு ஒரு நாள் வச்சுருந்தா கூட கெட்டு போகாது, 4-5 பேர் சேர்ந்து உடனே சாப்பிட்டுடலாம். கடையில் வாங்கினா அது அதனோட குவாலிட்டி எப்படி இருக்கும், எப்படி தட் ஹாஸ் பின் டெலிவர்டு, அது நம்மளுக்கு தெரியாது. குவாலிட்டி அதில் போடுற இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்கே அதனோட குவாலிட்டி கூட நமக்கு தெரியாது. ஒரு வேளைக்கு சாப்பிட்டுக்கலாம், பட் அதுக்கப்புறம் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் என்ன இருக்குன்னு தெரியாது. ஆனால் இதெல்லாமே தெரியாது 5-6 தெரியாது சொல்லிட்டா அப்புறம் வி ஆர் வெரி மச் இட் இஸ் கொஸ்டினபிள், என்ன பண்ணணும், வி ஆர் வெரி மச் அண்டர் ரிஸ்க் அப்படின்னு. இதை காட்டிலும் இஃப் யூ ஸ்டார்டட் ப்ரிப்பேரிங் அவர் செல்ஃப், அதுவே நம்ம தயார் பண்ணுற 5 பேருக்கு உண்டான டிஷ்ஷு சிறப்பாக அமையும். ஆனால் அதுக்கு என்ன செய்யணும், சமைக்கிறதுன்னு ஆரம்பிச்சுட்டா அது எல்லா பொறுப்பையும் முதலேருந்து எடுத்துக்கணும். அதாவது ரெடி டு டேக் த ரெஸ்பான்சிபிலிட்டி. ஜஸ்ட் லைக் தட் ஏனோ தானோன்னு சமாளிக்க முடியாது. அதுக்கு என்ன இன்க்ரீடியன்ஸ் வேணுமோ, என்ன சப்ஸ்டன்ஸ் வேணுமோ, மெனு கார்டில் என்ன தயார் பண்ணிக்கிறோமோ அதுக்குண்டான சப்ஸ்டன்ஸ் நம்மக்கிட்ட இருக்கான்னு பார்த்து அதுக்கு ஒரு இன்வால்மெண்ட்டோட ஒரு ஊக்கத்தோட அந்த சமையலை செய்ய ஆரம்பித்தா 5 பேருக்குன்னு சமைக்கிறது 7-8 பேருக்காக கூட சமைக்க முடியும், சாப்பிட முடியும். அது 8 பேர் கூட நைட்டு கூட அதுவே நம்ம பயன்படுத்திக்கலாமா இருக்கும். ஒரு டிஃபன் மட்டும் பண்ணினா போகிறோம், தீஸ் சைட் டிஷ்ஷஸ் கேன் பி டேக்கன் இன்டூ அப்படின்னா அப்போ அந்த இன்வால்மெண்ட் டு கமிட் த ஆக்ஷன்ஸ் இருக்கே, இன்வால்மெண்ட் டு கோ ஃபார் த ப்ரிப்பரேஷன், இன்வால்மெண்ட் டு கம்ப்ளீட் த ஆக்ஷன் இருக்கே, அது இருந்தாலே தட் இட்ஸ் ஆல் ஸ்பீக் அபவுட் அவர் மைண்ட் செட். இப்போ என் ப்ரெசென்ட் சினாரியோவில் நிறைய பேருக்கு அதெல்லாம் கிடையாது டாக்டர், உடனே 4 பேர் வரப்போகிறாங்களா, ஓகே நம்மளுக்கு சேர்ந்து சமைக்க வேண்டாம், 6 பேருக்கா சேர்ந்து கடையில் வாங்கிடுங்க அப்படின்னு சொல்கிறவங்க தான் நிறைய பேர். வாட் இஸ் தட், இவாருங்க அனாவசியமாக எதிர ஆப்போசிட் ஆங்கிளில் பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு என்னோட ஒரு ஸ்டூடெண்ட் மத்தியானம் இதை பற்றி பேசினா போல. எஸ் அஃப்கோர்ஸ் நான் எதிர் தரப்பில் தான் பேசுகிறேன், ஆனால் திஸ் இஸ் ஒன்லி ஏற்புடையது. இதை தான் நம்ம ஏற்றுக்க வேண்டி வரும். ஏன்னா சிறப்பான வேலைகளை உள்ளம் உவந்து செய்யும் பொழுது உணவும் சிறப்பாக இருக்கும், உடலும் சிறப்பாக அமையும். அதனால் ஆரோக்கியம் கெட்டு போகாது. அதனால் மைண்ட் செட் பிளேஸ் எ வெரி வைட்டல் ரோல் இன் அவர் டே டு டே ரொட்டீன் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை நம்ம நிறைவு செய்கிறோம். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளிலும் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.